ஏயா கத்துறேன்? அதுதான் என்ன இருக்கு, அதை பிடிச்சதுல போறது. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்லை. ஏண்டி கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை வளர்ந்துருச்சு. இப்ப போய் என் புருஷன் என்னை சந்தேகப்படுறாரு. ஆமாயா, சத்தியமா சொல்றேன், 3ஆவது பிள்ளை அவனுக்கு பிறக்கலைங்கிறாயா. சத்தியமா சொல்றேன், 3ஆவது பிள்ளை அவனுக்கு தான் பிறந்துச்சு. நீங்க பகவதி அம்மா மேல சத்தியமா சொல்றேன், 3ஆவது பிள்ளை அவனுக்கு தான் பிறந்துச்சு. மற்ற 2 பிள்ளைதான் வேற ஆளுக்கு பிறந்துச்சு. அதை வாங்கி வச்சுக்கடி. இல்ல அது நான் சாப்பிடுறேன், இல்ல பெருமையத்துல சாப்பிடுறேன். ஏதாவது இருந்தாத்தான் கலந்துக்கிட்டு சாப்பிடுறது. சரி, வேற கல்யாணம் பண்ணிக்கியா இல்லையா? அப்புறம் என்னை சந்தேகப்படுவோம், அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணேன். அதால என்னைய கொல்ல பார்த்துட்டாரு. ஏன் கொல்ல பார்த்தாரு? 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தோம். கொத்தனார கனவு வந்திருக்கும் போல இருக்கு, கட்டட வேலை பார்க்கிற மாதிரியே. கனவு வரவும் சிமெண்ட குழப்பி சாத்தி சட்டியை தூக்கிட்டே கருணையோட. சாத்தி சட்டியா? சாத்தி சட்டியா இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறிட்டு வெப்பாடி கிளம்பிட்டேன். நான் வேற ஒரு சைச்சா பப்பரம் கேட்டு படுத்து கிடந்தேன். வெப்பாடு சிமெண்ட குழப்பி சலுப்பு நடத்தி விட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமிசு கட்ட 2 இருக்குன்னு வச்சுக்கேன். வாய் வெளியே சிமெண்ட் பொழக்கணும் வெளியில. அவனும் வேணான்ட்டு. வேற யாரு? வீட்டுல சும்மா தான் எங்க அப்பா தான் சொன்னாரு, கண்ணி பெண்ணு தனியா இருக்க கூடாது. கண்ணி இலையில கப்பு கல்ல கோன் பாடுற வச்சுலாம் பார்த்தாம கணக்கு. கப்பு கல்யாணம். ஆமா ஆமா, எங்க அப்படியே சைக்கிள் கடை வச்சிருக்கேன் போல இருக்கு. உனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்தி வச்சிருக்கேன் மாப்பிள்ளாரு. யாருப்பான்னு? அப்ப இந்த பாப்பாட்டியா பாம்புடிய வச்சு ஊதி வித்த காப்பால அவனா இதை எப்படிப்பா காப்பாத்துறான்னு பாப்பாட்டியாவது காப்பாத்திருவேன். 1 மாதம் அது அவனை கல்யாணம் பண்ணி என்னாச்சு? அவன் பாப்பா கூட கண்ணுல காமிக்கல. நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன், நல்லா இருப்பேன். இந்த பாம்பாட்டினாங்க பாம்பு வச்சிருக்கேன், இந்த பாம்பு காமிடா பாத்துக்கிறேன்னு. சரி, அவன் சொன்னா என் பாம்பு சும்மா கிளம்பாது, பாம்புடிய வச்சு ஊதுனாத்தான் கிளம்பிட்டேன். யாரு விடிய விடிய வாய வச்சு ஊதுன்னு ஊதுனே. அவன் பாம்பு எதிர்த்து வணக்கம் கூட சொல்லல. பாத்திய காலில் மளிகை கடை திறந்துருச்சு. நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து அதை பாம்பு மண்டே முடியல வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பு க்ளோஸ், பாம்பாட்டி க்ளோஸ். ஆளை கழுவி விட்டியா? எதுக்கு கிளம்பாத பாம்பாட்டி சும்மா இருக்கிறேன். போய் சேர வேண்டிய இருக்கிற பரவாயில்ல, நாங்கெல்லாம் வந்துட்டேன். ஆமா, அம்மா வரணும், அம்மா பார்த்து விஷயத்த சொல்லணும், தோழிக்கிட்ட விஷயத்த சொல்லணும். தோழிக்கு முக்கியமான விஷயம், நாங்க காவலுக்கு போனோம்ல. ஆமா, திணை 6 மணிக்கு அவத்துக்கு போயிருவாங்க. அடியே டீ சாப்பிடுதா? அடியே இருக்குவா வச்சிருக்கேன். நிறைய இருக்குவா. என்னப்பா என்ன கூட இருக்கீங்க? அவர் இல்லைன்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பே இருக்காரு. சரி, காரணமா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்பா வந்தாரு முறகட்டவள அப்பங்கிட்டயா போறது? விஷயத்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? கண்ணு கட்டுமா எல்லாரும் காவலுக்கு போய் சொன்னாரு. சரி, ஆமா, நம்ம வந்துட்டோம். நம்ம 2 பேரும் இன்னைக்கு 2 பேருங்க. அம்மா அம்மா வரட்டும், 3 பேருமா. இது நல்லா இருக்கு. காவலுக்கு போவோம் சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம 3 பேரும் போனோம்ல நாடகத்துக்கு, மொட்டை மொட்டையா சொல்லாங்க. அதனால அம்மா ஒரு மாதிரி தெரியுது. உன் இனிய காலத்தால் கூப்பிடு. வாங்கம்மா. கொல்லிமலை செட்டா
எனக்கு யாரும் விரும்பவே இல்லை. அதுக்கு தள்ளி தள்ளி நில்லு. நீ கையை எடுத்து இப்படி வைடு. ஆமா அதுக்கு நான் சாகலான்னு போனேன். சரி என்ன கத்துக்கிட்டு சர்ப்பத்தை கொடுத்து விட்டுட்டேன். கொடுத்து காப்பாத்து. அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்தவர் தான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? உன் பேரை வேணா ஐ லவ் யூன்னு மாத்திக்க அப்படின்னாரு. யாரு கேட்கறது சொல்லிடு. என் பேரை மாத்திட்டேன். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ மாத்தி முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு. இருக்கா? அவரை மாத்திட்டாங்க அடுத்த நாள். சரி பேர் ஐ லவ் யூ. எந்த ஊரு? பண்ணவாடி. ஊரு பேரு பண்ணவாடிமா. சரி என்ன வேலை பாக்குற? கால் சென்டர்ல வேலை பார்க்கிறேன். ஐடி கம்பெனில. எங்க பூனையை சிறப்பு சொல்லு. ஐ லவ் யூ பண்ணவாடி கால் சென்டர்ல. என்ன பாக்குறா? பண்ணவாடி கால் சென்டர்ல வேலை பார்த்தியா? உன் அறிவுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஆளே இல்ல. ஆமாமா ஆமா சத்தியமா சொல்றேன். சொல்லுங்கம்மா. பெண்ணுக்கு பெண்ணே போராமை கொண்டு பேர் அடங்கும் பாக்கல. ஆமாமா அந்த அடகெல்லாம் உடனே கொட்டி ஏட்டதான் கொட்டிக்க. மொத்தமா வச்சு செப்பு செல. நான் தான் அமுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். அதாவது உன்னை ரொம்ப அடக்கமானு நினைச்சிருக்கேன். ஆமாமா அடக்கடக்கமா இருக்கியா இல்லையா? அடக்கமா தான் கிடக்குறேன். எங்க கிடக்குற? சுடுகாட்டுல கிடக்கணும் அடக்கமா. ஏத்தி நான் அந்த அடக்கத்தை சொல்றேன். அப்பா வந்தாரு. பெண்களா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும். எடுத்து காமிச்சிட்டேன். எடுத்து காமிச்சிட்டேன். சரி, பறவைகளை வளர்த்திடலாமா? ஆமாமா இப்படி வேணாலும் நடக்கலாம். பந்தாடி பறவை வரட்டுனா எப்படிமா? கொஞ்ச நேரம் அப்பா என்ன சொல்லிருக்காரு? நாட்டுக்குள்ள போங்க. ஆமா ஒரே ஒரு வரவேற்பு. அப்புறம் இல்ல நந்தவனத்துக்கு ஒரு புதுமையான முறையில வர்ணிக்கணும். அப்படியா? என்ன தோணுதோ அதை பண்ணிடணும். அதனால என்ன தோணுதோ பண்ணணும். பண்ணவாடி சுந்தரமான இந்த சோழை சிங்காரம், சுந்தரமான இந்த சோழை சிங்காரம் சொல்ல முடியாது திருவிழாரம். சுந்தரமான இந்த சோழை சிங்காரம் சொல்ல முடியாது திருவிழாரம். அந்த சோழை இல்லம்மா வர்ணிக்கிற அளவுக்கு வாந்தி எடுத்திருக்கேன். என்னன்னு இல்லம்மா மயக்கமா வருது. இது புளி சரி வாந்தி வருது. அப்புறம் பாலாஜிங்க போல இருக்கு. அச்சச்சோ சாப்பிள் திங்க போல இருக்கு. பேரு புளி திங்கன்னு போல இருக்கு. செஞ்சுட்டு போலாம். புளிப்பு திங்க போல. அப்படியா? சரி இவரு இவருக்கு கடை கொஞ்சம் ஒரு வைத்தியம் இருக்கு. அவர்கிட்ட போவா. அவர்கிட்ட நீ போ. போயிட்டு வைத்தியரை பத்தமா பார்த்து வைத்தியரை பார்த்து பாடி அந்த பாட்டு Thank you.
பரதநாட்டியம். நளினம்னா அது தீந்த வேற யாரையும் பிடிக்காது. பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஒண்ணு போனோம்ல, ஆளை காணோமா? அவ என்னன்னே தெரியல. அவ வரட்டும். ஏடி, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆ? அதான் இருக்குமோ? என்னமோ சத்தம் கேக்குதுமா? என்னடா சிரிக்கிறீங்க? என்னமோ வாசியமா நீங்க என்னமோ பாசமா அதை பாருங்க. ஏடி இருக்குது? மனுஷனுக்கு மாசமானே யானைக்கு மாசமா? ஏடி? பயம் ரொம்ப ஏறி இருக்குப்பா. சரி விடு, இறங்கி கீழே வச்சுக்கோ. போடு. நெருங்கி பார்த்தாரு. நீ வாங்கிட்டு வரல விடுறாரு. என்னடி பாப்பலாம் உள்ள இருக்கு வருது. என்னடி பண்றது? நான் வர்றப்ப 10:45 மேல ஆயிடுச்சு. நான் என்னன்னு சாகும்போது இல்லனே நான் இப்படி எல்லாம் வரதா பரவ போட்டா என்ன போடலாம் என்ன ஒண்ணுதே. ஆமா சரி, நம்ம இடம் முக்கியமான மலைகளின் மீது முடிவுகள் தவறு செய்வதாக எனது தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஒரு கால் நமது சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம். அப்படி வருகை தந்தால் பணிவான முறையில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அம்மா என்று அழைத்தால் ஓடோடி வருவேன்.